ஈரானை வெறும் வான்வழி தாக்குதலால் மட்டுமே வெல்ல முடியாது என்பதை நன்கு உணர்ந்துள்ள அமெரிக்கா அந்நாட்டுக்கு எதிராக தரைவழி போரை நடத்த தயாராகி வருகிறது. இதற்காக ஈரான் அரசுக்கு எதிராக செயல்படும் குர்திஷ் படைகளுக்கு ஆயுதங்களை வழங்க அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA ரகசியமாக வேலை செய்து வருவதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வடக்கு ஈராக்கில் உள்ள குர்திஷ் முகாம்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் குர்திஷ் தலைவர்களை தொடர்பு கொண்டு ட்ரம்ப் பேசியதாக தெரிகிறது. குறிப்பாக ஈரானிய குர்திஸ்தான் ஜனநாயக கட்சியின் தலைவர் முஸ்தபா ஹிஜ்ரியிடம் ட்ரம்ப் பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முஸ்தபா ஹிஜ்ரியின் கட்சி தற்போது மற்ற 4 குர்திஷ் அமைப்புகளுடன் இணைந்து ஒரு பலமிக்க கூட்டணியை உருவாக்கியுள்ளது. சுமார் 2 முதல் 3 கோடி மக்கள் தொகையை கொண்ட குர்திஷ் இன மக்கள் துருக்கி, ஈராக், சிரியா, ஈரான் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வருகின்றனர். குர்திஷ் மக்களுக்கு என தனி நாடு கிடையாது என்பதால் ஈரானுக்குள் தன்னாட்சி அதிகாரத்தை கேட்டு இம்மக்கள் நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள். முன்னதாக ஈராக், சிரியாவில் ISIS பயங்கரவாதிகளை ஒழிக்க அமெரிக்கா குர்திஷ் படைகளையே பயன்படுத்தியது. ஆனால் குர்திஷ் மக்கள் மீது சிரிய அரசு படைகள் தாக்குதல் நடத்திய போது அமெரிக்கா குர்திஷ்களுக்கு ஆதரவளிக்காமல் பின்வாங்கியது. இந்த நிலையில் ஈரானுக்கு எதிராக குர்திஷ் போராளிகளை பயன்படுத்த அமெரிக்கா திட்டமிட்டு வருவது அமெரிக்காவின் அரசியல் சதுரங்கத்தில் மீண்டும் பகடை காய்களாக குர்திஷ் வீரர்கள் பயன்படுத்தப்படுவார்களா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது.